Hello students, welcome to Global Knowledge Academy Chemistry Recalling section. இன்னைக்கான டாபிக் ஐசோமெரிசம் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம்னு என்னென்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு மாலிகுல்ஸ் பார்த்தோன்னா அவங்களோட கெமிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் அவங்களோட ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ரெண்டு மாலிகுல்ஸும் ஐசோமர்ஸ். இதை டிஃபைன் பண்ணுறதா ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் ரெண்டு வகையாக கிளாஸிஃபை ஆகும். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்று ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம். இதோட டெஃபினேஷன் பார்த்துட்டோன்னா மாலிகுல்ஸ் சேம் கெமிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கும், பட் அவங்களோட கனெக்ஷன் அதாவது ஸ்ட்ரக்சர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் N-பியூட்டைன் அண்ட் ஐசோபியூட்டைன் எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், பட் அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஒன் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இதுக்கான டெஃபினேஷன் மாலிகுல்ஸ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் சேம் ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க, பட் அவங்களோட 3D ஸ்ட்ரக்சர்ஸ் மாறி இருக்கும். அதாவது ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்க்கு தனியாக கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதை பற்றி எலாபரேட்டாக உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறோம். ஸ்டே கனெக்டட். நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு January 28 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.